Hello students, in the video la nama Arrhenius equation the effect of temperature on reaction rate paakalam. Generally temperature increase பண்ணும் பொழுது reaction உடைய ரேட்டும் increase ஆகும். ஆனா இதுலயும் ஒரு சில exceptions இருக்கு. அதே மாதிரி அந்த ரேட்டினுடைய மேக்னிடியூட் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் வேரி ஆகும். ரியாக்ஷன்ஸை பொறுத்து ரேட்டினுடைய மேக்னிடியூட் இருக்கும். ரஃப் ரூல் என்ன அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு 10 டிகிரிஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து டபுளா மாறும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரஃப் ரூல். ஸோ ரஃப் ரூல் வந்து ஃபார் த ரியாக்ஷன்ஸ் நியர் ரூம் டெம்பரேச்சர் reaction rate tends to double when the temperature is increased by 10 degrees. So room temperature la நடக்கக்கூடிய reactions நோடைய rate வந்து 10 degrees temperature ரைஸ் பண்ணும் பொழுது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Arrhenius அப்படிங்கிறவங்க டெம்பரேச்சரை பொறுத்து ரேட் வேரி ஆகிறத ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் நடுவில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஸோ அவரோட கான்செப்ட் படி ரேட் கான்ஸ்டன்ட் அதாவது K is directly proportional to e to the power minus EA by RT. ஸோ இந்த proportionality சைனை நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் A இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு e பவர் மைனஸ் EA by RTன்னு எழுதுறோம். ஸோ இந்த K is equal to A e பவர் மைனஸ் EA by RT நம்ம Arrhenius ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல K அப்படின்றது ரேட் கான்ஸ்டன்ட், A வந்துட்டு frequency factor. So frequency factor அப்படின்றது it relates the frequency of collision, collisions between the reactants. அதாவது ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொலிஷன்ஸ் நடக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சருக்கு ரொம்ப ஒன்றும் வேரியேஷன் காமிக்காது. அதனால இதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதனால தான் இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை எடுத்துட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது நம்ம அந்த இடத்துல இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அடுத்தது EA. EA அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்றது மினிமம் எனர்ஜி that a molecule should possess to react. ஸோ ஒரு மாலிக்யூல் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி தேவை. அந்த மினிமம் எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி EA அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தோம்னா R அப்படின்றது கேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது T. ஸோ T அப்படின்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இங்கே நம்ம டெம்பரேச்சரை வந்து கெல்வின் ஸ்கேலில் கொடுக்குறோம். ஸோ இதுதான் Arrhenius ஈக்குவேஷனும் அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷனும். ஸோ Arrhenius ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். K is equal to A e power minus EA by RT. இப்போ நம்ம இந்த Arrhenius ஈக்குவேஷனில் லாக் எடுப்போம். சரியா, ரெண்டு சைடும் வந்து நம்ம லாக் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம நேச்சுரல் லாக் எடுக்கிறோம். ஸோ ln K is equal to ln A plus ln e power minus EA by RT. ஸோ இதில் இந்த minus EA by RT இந்த lnக்கு முன்னாடி வந்துடும். ஸோ ln K is equal to ln A minus EA by RT into ln E. இதில் ln E is equal to 1. ஸோ இது அப்படியே என்னவா மாறிடும், 1ஆ போயிடும்.
So ln k is equal to ln a minus EA by RT நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடைக்குது. y is equal to mx plus c. ஸோ நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், எக்ஸ் வந்து 1/t, y வந்துட்டு ln k. ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் வந்துட்டு பிளாட் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்மளுக்கு ஸ்லோப் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஸ்லோப் எவ்வளோ அப்படின்னா மைனஸ் இஏ பை ஆர்ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் இஏ பை ஆர் தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்லோப். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஆக்டிவேஷன் எனர்ஜினுடைய கால்குலேஷன். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம அரேனியஸ் ஈக்குவேஷன்ல கால்குலேட் பண்ணுவோம். So Arrhenius equation k is equal to a e power minus ea by rt. இதனுடைய logarithmic value நம்மளுக்கு என்ன கிடைச்சது, ln k is equal to ln a minus ea by rt கிடைச்சது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்து ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி EA கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அட் டெம்பரேச்சர் T is equal to T1 இருக்கும் பொழுது டெம்பரேச்சரை நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், T1 எடுத்துக்கிறோம். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் எவ்வளோ எடுத்துக்க போகிறோம், K1 எடுக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 என்னவா மாறும், ln K1 is equal to ln A minus EA by RT1 கிடைக்கும். ஸோ இது ஈக்குவேஷன் 2. இப்போ at temperature T is equal to T2. டெம்பரேச்சர் T2 இருக்கும் பொழுது ரேட் கான்ஸ்டன்ட் is equal to K2 இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 என்னவா மாறும், ln K2 is equal to ln A minus EA by RT2 வரும். ஸோ ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3லையும் ஈக்குவேஷன் 2வையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 3 மைனஸ் 2 நம்மளுக்கு என்ன வரும், ln K2 minus ln K1 is equal to ln A minus EA by RT2 minus ln A minus EA by RT1. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த LNAவும் இந்த LNAவும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அடுத்தது எப்படி கிடைக்கும், இங்கே ln K2 minus ln K1 is equal to minus EA by RT2 plus EA by RT1 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகிடும். அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவிஷனில் கொண்டு வரலாம். ln K2 by K1 is equal to, இதை மாற்றி எழுதிக்குவோம், EA by RT1 minus EA by RT2 எழுதுவோம். இப்போ இது அப்படியே இருக்க போது ln K2 by K1 is equal to, இந்த இடத்துல EA by R வந்து காமனாக இருக்குது. ஸோ இதை அப்படியே வெளியில் எடுத்துருவோம், EA by R. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 1/T1 minus 1/T2 வரும். இப்போ இதில் இதை நம்ம LCM எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ln K2 by K1 is equal to EA by R into T2 minus T1 divided by T1 T2. இப்போ இந்த நேச்சுரல் லாகை நம்ம நார்மல் லாகா மாற்றணும் அப்படின்னா இந்த வேல்யூவை 2.303 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2.303
into log K2 by K1 is equal to EA by R into T2 minus T1 by T1 T2 கிடைக்கும். இப்போ இந்த 2.303 நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் log K2 by K1 is equal to EA இது மேல இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த சைடு வரும் பொழுது டிவிஷனுக்கு வரும் EA by 2.303 into R T2 minus T1 by T1 T2. So இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா EA வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ K1 வேல்யூ தெரியும், K2 தெரியும், T1 T2 தெரியும், R வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 2.303. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அரேனியஸ் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம EA வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் அரேனியஸ் ஈக்குவேஷன் கால்குலேஷன் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.